விஜய் இப்போ வெங்கட் பிரபுவோட இயக்கத்துல தளபதி 68 படத்துல நடிச்சிட்டு வராரு. இந்த படத்துக்கு தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம், அதாவது கோட்னு டைட்டில் வைக்கப்பட்டிருக்கு. இந்த படத்தோட ஷூட்டிங் ஒரு பக்கம் விறுவிறுப்பா போயிட்டு இருக்கிற நிலையில இன்னொரு பக்கம் அரசியல்ல நுழையறதுக்கும் திட்டமிட்டு இருக்காரு விஜய். விஜயின் அரசியல் கட்சி குறித்த தகவல்கள் விரைவிலேயே வெளியாக இருக்கு. பாலிவுட்டின் மாஸ் ஹீரோவான விஜய் தற்பொழுது தன்னோட 68வது படத்துல நடிச்சிட்டு வராரு. AGS தயாரிப்பில் வெங்கட் பிரபுவோட இயக்கத்துல தளபதி 68 படத்தோட டைட்டில் புத்தாண்டு ஸ்பெஷலாக வெளியாச்சு. அதன்படி தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் என்கின்ற டைட்டில்ல 68வது திரைப்படம் உருவாகிட்டு வருது. இடையில விஜய் அரசியல்ல களமிறங்கலாம் என்கிற பேச்சும் அடிபட்டு வருது. ஏற்கனவே விஜய் மக்கள் இயக்கம் சார்பில் விஜயோட ரசிகர்கள் மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்துட்டு வராங்க. சில மாதங்களுக்கு முன்னாடி 10வது மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மதிப்பெண்கள் அடிப்படையில் பரிசும் உதவித்தொகையும் அளிக்கப்பட்டது. பிரம்மாண்டமாக நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில விஜயை நேரடியாக பங்கு கொண்டு மாணவ மாணவிகளுக்கு உதவித்தொகையை வழங்கினார். அதே போல சில தினங்களுக்கு முன்னாடி நெல்லை, தூத்துக்குடி போன்ற பகுதிகளில் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணங்களையும் வழங்கினார் விஜய். தொடர்ச்சியாக மக்கள் பணியில ஈடுபட்டு வராரு விஜய். இதனால இவர் அரசியல் கட்சியை தொடங்கலாம்ங்கிற பேச்சுகள் நடைபெற்று வருது. அதன்படி இந்த ஆண்டு விஜயின் அரசியல் கட்சி தொடர்பான தகவல்கள் வெளியாகும் எதிர்பார்க்கப்படுது. மிகப்பெரிய மாநாடு நடத்தி அதன் மூலமாக அரசியல் கட்சி அறிவிப்பை விஜய் வெளியிடலாம்னு எதிர்பார்க்கப்படுது. அரசியல் கட்சியை மட்டுமே தொடங்க இருக்கிற விஜய் இப்போதைக்கு தேர்தல்கள்ல போட்டியிட போறது இல்லைன்னு பிளான் செய்திருக்காராம். முக்கியமாக வர்ற நாடாளுமன்ற தேர்தலில் விஜய் போட்டியிட மாட்டார் என்று புஷி ஆனந்த் கூறி இருப்பது குறிப்பிடத்தக்கது.